இவன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேரக்டர். பேரு செந்தில். இவன் காலையில எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே செய்யற முதல் வேலை சாமி கும்பிடுறது. அதுக்கப்புறம் இவனோட முழு நேர வேலை என்னன்னா இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்லீப்பிங் செந்தில். செந்திலுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. இவன் கண்ணாடி போடலன்னா இவனுக்கு கண்ணு சரியா தெரியாது. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற கேரக்டர் இவன் தான். இவன் பேரு புகழ். இவனோட முழு நேர வேலை என்னன்னா டுமாரோ மார்னிங் டெம்பிள் போலாமா, டுமாரோ ஆஃப்டர்நூன் மால் போலாமா, டுமாரோ ஈவினிங் பீச் போலாமா, டுமாரோ நைட் ரெஸ்டாரண்ட் போலாமா. டேய் சத்தியமா நீ என்ன மட்டும்தான் லவ் பண்றியாடா? ஏய் என்னடி இப்படி கேட்டுட்ட? நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன், உன்னை தவிர மற்ற எல்லா பொண்ணும் அக்கா தங்கச்சி மாதிரி. இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ப்ளே பாய் புகழ். இப்பெல்லாம் நீ ரொம்ப கெட்டவத்த பேச ஆரம்பிச்சிட்ட. உண்மையை சொல்லு, இன்னைக்கு நீ மால்ல யார் கூட இருந்த? நேத்து என் கூட மால்ல பார்த்த பொண்ணு அது என் ஃப்ரெண்டோட தங்கச்சிடி. பொறுமையாடுறா, போய் சொல்லாதடா. ஷாப்பிங் போகணும்னு சொன்னான், அதனால நாங்க 2 பேரும் போனோம். நான் உன்னை சத்தியமா பார்க்கலடி. நீ இதுக்கான என்ன பிரேக்கப் பண்ணாத. ஒருவேளை உன்னை பார்த்து நான் பார்க்காத மாதிரியே போனேன், ஏன் அன்னைக்கே நீ என்ன அண்ணா சாரிண்ணா. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? என்னது யாரா? பிரியாடா? பிரியாவா? சாரிங்க, பிரியான்னு யாரும் எனக்கு தெரியாது. ராங் நம்பர். டேய் 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 டேய். புகழுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. இவன் பின்தலையில் அடிபட்டா கொஞ்ச நேரத்துக்கு பழசு எல்லாத்தையும் மறந்துடுவான். என்னமோ பண்ணிட்டு இருந்தோமே. பிரியா? ஓ, பிரியாட்ட பேசிட்டு இருந்தோமா? சரி சரி, கால் பண்ணுவோம். ஹலோ பிரியா, என்ன கால் கட் ஆயிடுச்சு? ஆமா, என்ன பேசிட்டு இருந்தோமே. பிரேக்கப். போனை வை. ஹலோ 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 ஹலோ, என்னாச்சு? பிரியாட்ட பேசிட்டு இருந்தோம், கீழே பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பாலு பிரியா போச்சு. த்ரிஷா நயன்தாரா. நம்ம மூணாவது பார்க்க போற கேரக்டர் இவன் தான். இவன் பேரு ராஜேஷ். என்ன நீ மட்டும் காலை மேல போட்டு போற? என்ன பண்ணுவதுக்கு? உங்க சாரி கேளு. சாரி கேட்க முடியாது. சொல்லிக்கிட்டே இருக்க, எங்க கிளம்புற நீ? சாவி போடுறா. ஏய் இது சரி வர, பசங்க கால் பண்ணி கூப்பிடுறா. இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ரகட் பாய் ராஜேஷ். உன் வீட்டுக்கு கீழே தான்டா இருக்கேன், சீக்கிரமா. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ராஜேஷ் ஒரு வீக்னஸ் இருக்கு. ஏதாவது பொண்ணு கிட்ட வந்துச்சுன்னா இவனுக்கு கை நடுங்க ஆரம்பிச்சு. அதையும் மீறி அந்த பொண்ணு ரொம்ப நெருங்கி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஆமா, நான் வரும்போது இந்த பொண்ணு ஏன் சோமா போச்சு? எப்பயும் போலதான்டா. ஏன்டா இப்படியே இருந்தா எப்படா உனக்கு கல்யாணம் ஆகும்? டேய், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. எப்படா? ஒரு மந்த்துக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிச்சு. அப்போ எடுத்து போய் அடிக்க முடியல, அதனால அதை லவ் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓ, நம்ம பசங்களாம் தெரியுமா? எனக்கு தெரியும், என்கிட்ட சொல்லதான் கூப்பிட்டேன். சரி போலாமா? எங்கடா? மேரேஜுக்கு இன்விடேஷன் அடி கொடுத்துருக்க, அதை வாங்க போகணும். வாப்பலாம். நம்ம கடைசியா பார்க்க போற கேரக்டர் இவன் தான். இவன் பேரு தயா. இவன் யாரை பார்த்தாலும் கேட்கிற ஒரே வார்த்தை தலைவா ட்ரீட் தலைவா. பிறந்த நாளா இருந்தாலும்
ஹாப்பி பர்த்டே. எப்போ ட்ரீட்டு? தாத்தா இறந்த நாளா இருந்தாலும், இந்த தாத்தா இறந்துட்டாங்க. அப்புறம் எப்போ ட்ரீட்டு? மேரேஜா இருந்தாலும், என்ன தளபதி ட்ரீட் எப்போ? டேய் நானே பக்கத்து கடையில் சாப்பிட தானே வந்திருக்கேன், ஏன்ட்டு போய் ட்ரீட் கேட்குற? பக்கத்து வீட்டு அண்ணன் கல்யாணம் ட்ரீட் வைக்க மாட்டியா? பைக் ஆக்சிடென்ட் ஆனாலும், கிட்ட கேட்கலாமா? சரி கேட்போம். மச்சான் ட்ரீட்டு மச்சான், ட்ரீட். அதுவும் இவன் ட்ரீட்னா பீட்சாவும் பிரியாணிலாம் கேட்க மாட்டான். இவன் பாஷையில ட்ரீட்னாலே சரக்கு தான். ஐ சரக்கு சரக்கு. இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. ட்ரங்க் அண்ட் தயா. ஹலோ, என்ன தளபதி மேரேஜ் ட்ரீட் கேட்டிருந்தேன், அதை பற்றி எந்த முச்சும் விட மாட்டேன். இதான் பசங்க எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால் போட்டிருக்கேன். சொல்டா. நெக்ஸ்ட் வந்து மேரேஜ் இருக்குல்ல, அதனால ஈவினிங் பேச்சர் போயிட்டு வச்சிருக்கேன், எல்லாம் வந்துருங்க. இந்த தேன் வந்து பாயுது என் காதினிலே. மேலே சொல்லு மேலே ஒரு சொல்லு. ஈவினிங் 8 மணிக்கு செந்திலோட பேக் சைடு வீட்டுக்கு போயிட்டு நானும் தயாவும் போய் வாங்கிட்டு வந்துடும். 1 மந்த்துக்கு முன்னாடி எதுக்கு பேச்சுலர் பார்ட்டி எல்லாம்? ஏன்டா லாஸ்ட் டைம் வச்சுட்டு அங்க ஒரு படத்துல ஒரு மாதிரி என் கதைக்கு எதாவது ஆகுறதுக்காடா? அதான் நம்ம குரூப்ல ஆட் பண்ணா யாரும் இல்லையேடா. ஆனந்த் மாதிரி யாரும் இல்லை, ஆனா நீயும் தயாவும் இருக்கீங்க. பற்றி புகழ்ந்ததெல்லாம் போதும். இது வாங்கணும்னு சொன்னீங்க, சரக்கு தானே? அடா ஆமாப்பா, சரி ஈவினிங் பாப்போம். ஓகேடா. பெருத்த சந்தோஷம். டேய் நீ ஓகே தானே? இல்லை வண்டி நான் ஓட்டவா? டேய் நீ சும்மா உட்காந்துட்டு வாடா, நான் ஓட்டாத வண்டியா? என்னடா ஒரு மாதிரியே பேசுற? சரக்கு அடிச்சிருக்கியா என்ன? ஆமாம், மதியம் மச்சான் ஒருத்தனுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவன்கிட்ட ட்ரீட்டு கேட்டு ஊற்றிக்கிட்டேன். டேய் நீ முதல்ல வண்டி நிறுத்து. சூசான்னு உட்காந்துட்டு வாடா, நான் பார்த்துக்கிறேன். டேய் இப்போ எதுக்கு ஹெட்லைட் ஆஃப் பண்ண? ஓ இது ஹெட்லைட் சுவிட்சா? நான் வைப்பருன்னு நினச்சிக்கிட்டேன். ஏய் முன்னாடி பாத்தா பிரேக்கர் டேய். டேய் இன்னைக்கு அக்டோபர் 2 ஆச்சுடா, சரக்கு கிடைக்குமா? அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ணாத, தூங்க விடுறா. அட தூங்க மூஞ்சி பயலே, ஒன்னால மட்டும் எப்பறம் 24 மணி நேரம் தூங்க முடியுது? ஆமா சைடிஸ் வேணும் சொன்னி வாங்கிட்டு வந்தியா? ஐ வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இதுனா ஒரு சைட் டிஷ்ஷாடா? டேய் பாருங்க சரி குட் ஃபார் ஹெல்த்ரா. என்னடா அருமையா இருக்கா? இன்னும் இவ்வளோ லேட்டா வராங்க. ஒருவேளை சரக்கு வாங்கிட்டு சொல்லிட்டு அங்கேயே முடிச்சுட்டு வந்துட்டாங்களோ? நமக்கு சரக்கு கிடைக்காதா? டேய் என்னடா ஆச்சு? ஏய் வரவல ஒரு பொண்ணு அவன் காரை ஏத்திட்டான்டா. நம்ம கார்லேயே வந்தோம், பைக்கில் வரல, அதான் ஹேண்ட் பிரேக் பிடிச்சேன், பிரேக் பிடிக்கலையா? டேய் கார்ல போனோம் பைக்ல போனோம்னு தெரியாத அளவுக்கு குடிச்சிருக்கான்டா அவன். ஏய் ஏய், நீ ஏன்டா அவனை வண்டி ஓட்ட விட்ட? நான் வாங்கிட்டு வரும்போது அவன் டிரைவர் சீட்ல மாத்தி உட்காந்துட்டான்டா. நான் தான் உடனே அடவாரம் பிடிச்சான், அதனால தான் விட்டேன். ஆனா அப்ப கூட அவன் குடிச்சிருக்கான்னு எனக்கு தெரியாதுடா. அது அதான் என் ஸ்பெஷாலிட்டியே. எவ்வளோ நான் குடிச்சிருந்தாலும் சந்தேகம் வராதுலேயே இருப்பேன். இவன் வேற இடுப்புலயே ஒதுக்கிறான். சரி அவனை விடுறா. யார் மேடா போய் மோதுனீங்க? ஒரு மாதிரி இருட்டா இருந்துச்சுடா. இது ஒண்ணு நினைக்கிறேன்டா, ஸ்கூட்டில வந்துச்சுடா அது. இருட்டா? வண்டி லைட் இல்ல? அத தொண்டை ஆஃப் பண்ணிட்டு எங்கடா? ஏய் இங்க பாருங்கடா, இவன் வேற ஒருத்தன் என்னை வச்சுனேங்கிறான். நானும் தான் ஆகிப்போச்சு, என்னை வச்சா மட்டும் சரியாயிடுமா? என் மச்சான் கூட போய் நான் தூங்க போறேன். குட் மார்னிங். அந்த பொண்ணுக்கு என்னாச்சு, ஏதாச்சும் தெரிஞ்சாடா? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் ஸ்பாட்லயே விட்டாருடா. 120 போய் மேல போய் விட்டான்டா. ஒரு மந்த்ல மேரேஜ் வச்சுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையாடா? என்ன பண்றதுனே தெரியலடா. அங்கிருந்து நேரம் இங்கதான் வரீங்களாடா? ஆமாண்டா நான் வேற எங்கடா போறது? இல்லடா வாயா சொல்லியிருக்காங்க, ஆ நம்ம இந்த மாதிரி சாப்பிடலாம் போயிட்டு வந்தா ஒண்ணு குளிச்சிடணும், இல்லைன்னா தலையை தண்ணி தெளிச்சுட்டு வரணும், இல்லைன்னா அந்த ஆத்மால நம்ம கூடயே வந்துருமாண்டா. நீ ஒரு கொள்ளையே பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன் இந்த பேயாயதான் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்க? எங்க மாமனத்தை என்ன செத்தம் தெரியுமா? இந்த கல்யாணமே நின்றுண்டா. ஏய் எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க டேய் எந்திரிங்கடா எந்திரிங்கடா டேய் எந்திரா. என்னடா நீ எப்படா மாத்தி படுத்த? எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு எந்திரா டேய் எந்திரா. ஏன்டா ரெக்கட் பயம் இருந்துட்டு ஏன்டா இப்படி பயப்படுற? ஏன் ரகட் பையா இருந்தா மாமனுக்கு பயப்படக்கூடாதா? அட பயந்தாங்கொலி பயலே. டேய் எல்லாம் சத்தியம் பண்ணுடா, சத்தியம் பண்ணுடா. சத்தியமா? எதுக்குடா?
டேய் இந்த விஷயம் நம்ம 4 பேர் தான் தெரியும். நம்ம 4 பேர் தவிர வெளியே இருக்கும் போக கூடாது. சரியா? அதனால சத்தியம் இதுக்கெல்லாம் பண்ணு. எதுக்குடா சத்தியம்? டேய் மானதே செத்தண்டா நானே. சத்தியம் பண்ணுடா, சத்தியம் பண்ணுடா, டேய் சத்தியம் பண்ணுடா. நம்ம மொத்தம் எத்தனை பேர் இருக்கோம்? 4 பேர்டா. அப்ப இந்த சும்மா பூச வெள்ளை கை யாருது? ஏய் யார் எங்க போயிடாதீங்கடா டேய். சத்தியம் முடிஞ்சிருச்சா? அப்படியே எங்கடா? நான் போய் லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாக்கணும்டா டேய். சரி நான் தூங்க போறேன். ஏய் எப்படா அது? அதில் போட்டு அதில் முடிச்சா எல்லாம் விட்டுக்கிட்டாங்க. நீ தான் முடிச்சுட்டு குத்திக்கிட்டியா? என்ன பண்ணே காட்டுற? இதை பாரு, இது என்ன பான்ஸ் போட்டா? திருச்சியில் போய் அழகு கொடுத்து வந்தியா? படம் ஃபுல்லாக எவ்வளோ விதியாக இருக்கு. அடிச்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காது. ரொம்ப நேரமாக கரண்ட் இல்லை. இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கட்டினது. ஏய் இந்த லைட் சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியல. என் போனை வேற காணோம். வா நம்மளை பார்த்து பயப்படுறானே. அப்பவே ஒருத்தர் லைட் சுவிட்சை போட போறேன்னு போனா இன்னும் என்ன பண்றான்னு தெரியல. ஒரே இருட்டா இருக்கு. எவனா பக்கத்துல போனா நம்மள அடிப்பானு. ஏதோ கேமரா தள்ளி நின்று டீல் பண்ணுவோம். நம்மள பார்த்தா பயந்து கீழே வந்துட்டான். அப்பா பக்கத்துல போனான். Kiss me, close your eyes and listen. Close your eyes. செந்தில் இங்கே தான் சரக்கு எங்கே ஒளி வச்சிருப்பான். எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையே. இதில் இருக்கா? இதில் இருக்கா? எங்கே வச்சான்னு தெரியலையே. கையில் நடுங்குது. இவங்க எங்கே ஒளி வச்சுக்கிறான்னு தெரியலையே. எங்கே இருக்கா? ஐ கிடைச்சிருச்சு. புகழுக்கு இவ்வளோ பெரிய மயில் கிடையாது. புகழ் சிஸ்டரா நீங்க? என்ன டோர் வரைக்கும் கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? ரொம்ப பல்லு காட்டாதீங்க, வாங்க போவோம். பாப்பா இங்க புரிய பசங்க இருக்கிறாங்க.
லேடிஸ்லாம் இங்கே வரக்கூடாது சரியா? போ. ஏய் இப்போதான் நான் சொன்னேன், போ வெளியே போ போ. உங்க அண்ணனும் பொறிக்கு பையன்தான், ஆனால் இங்கே வராது, போ. ஏய் ஒரு தடவை சொன்ன கேட்க மாட்டியா? போ, இதுக்கப்புறம் வரக்கூடாது, வெளியே போ. ஐயோ பாண்டி கடலூர் சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 23 வயது தக்கப்பெண் தலையில் பலத்த அடிபட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் அங்கிருந்து எதுவும் நடக்காது போல் புறப்பட்டு சென்றார். அருகில் இருந்த வீட்டின் சிசிடிவி உதவியுடன் போலீஸ் அந்த கார் ஓட்டுநரை தேடி வருகிறது. அடைச்சு கத்தாதீங்கடா, எனக்கே பயமா இருக்கு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க, தெரிஞ்சுக்கலாமா? நீங்க பண்ண வேலையால தான் நான் இங்க வந்திருக்கேன். நாங்க என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் நீ யாரு? என் பேரு பாப்பா, நீ இப்போ கொஞ்சம் ஒரிஜினல் வாய்ஸ்ல பேசுறியா? என் பேரு இளவரசி. எனக்கு இன்னும் 1 வீக்ல மேரேஜ் ஆக போகுது. என் ஃபியான்சிக்கு மேரேஜ் அப்ப சர்ப்ரைஸா கிஃப்ட் தரலான்னு வாங்க கிளம்பினேன். எங்க வீட்டுல இந்த நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் அதை கேட்காம வண்டி எடுத்துட்டு கிஃப்ட் வாங்க கிளம்பிட்டேன். கஷ்டப்பட்டு தேடி ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு சந்தோஷமா வந்துட்டு இருந்தேன். அப்போதான் நீங்க என்ன கார்ல வந்து இடிச்சு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்க. உங்களாலதான் என் வாழ்க்கையே போயிடுச்சு. நான் என் மேரேஜ் லைஃப் நினைச்சு எவ்வளவு ஆவலோட ஆசையா சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க எனக்கு தந்தது மரணம் தான். என்ன தரது? ஒரே ஒரு கிஸ் தானே, குடு 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 குடு. போனா போதுன்னு என் கதையை உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இது யாரும் தெரியல, பிசாசு பேய்டா. ஸ்கிங் எடுத்தான்ல அந்த பிசாசு பேய். உனக்கு என்னம்மா இப்ப என் மேல லவ் ஆச்சா உனக்கு? என்னடா பேய் லவ்னு சொல்லிட்டு இருக்க? டேய் சும்மா நீ. ஆனா நான் உன்னை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கை வீணாக்க மாட்டேன். டேய் சும்மாடா. டேய் நீ சும்மாறா. அந்த பேய் ஆசை நிறைவேற்றினா போயிடும் அந்த பேய். ஏய் இதான் சொல்லுச்சுல, கல்யாணம் நினச்சி ஆசையாக இருந்தா ஆவலாக இருந்தானே. அதனால இப்போ நான் மாப்பிள்ளை பார்க்க போகிறேன். உனக்கு செந்தில். செந்தில் வேணாம் உனக்கு. அவன் தூங்கியே உன் வாழ்க்கையை வீணாக்கிடுவான். சாரு ராஜேஷ் ஆல்ரெடி புக்கு. அவனுக்கு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்கு. என் மச்சான் புகழ் இருக்கான் உனக்கு. அவனுக்கு 12 கேர்ள் ஃப்ரெண்ட். அவனுக்கு மச்சான் 14டா. பாரா, அவனுக்கு 14 கேர்ள் ஃப்ரெண்டா. போன வாரம் தான் 12 கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான். இந்த ஒரு வாரத்தில் எக்ஸ்ட்ரா 2 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான். சரி அது இருக்கட்டும். மாப்பிள்ளை 14 பேரை லவ் பண்ணிக்கிறான். கண்ணி கலையாவது சொக்க தங்க மாப்பிள்ளை. என்ன பண்ற? மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கோ. டேய் என்னடா பேய கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? டேய் நம்மளை நம்பி வந்த பொண்ணுடா, நம்ம தான் வாழ்க்கை தரணும். அவ்வளோதான், ப்ராப்ளம் சால்வு. போட்டு டிஸ்மிஸ். அப்புறம் ஒரு மேட்ரு, ஆல்ரெடி டெத்து. இப்போ வேற மேரேஜ் வேற. ட்ரீட் எப்போ? இல்லைன்னா அந்த ஆத்மால நம்ம கூடயே வந்துருவான்டா. இல்லைன்னா அந்த ஆத்மால நம்ம கூடயே வந்துருவான்டா. நம்ம எப்படி வீட்டுக்கு வந்தோம்? எல்லாம் கனவா? இல்லையே, இன்னைக்கு அக்டோபர் 3 ஆச்சே.
இவ்வளவு மிஸ்டேக் இருக்குது. சொல்றா. டேய் நீ எங்கடா இருக்க? நல்லா தானே இருக்க? நல்லதா இருக்க. என்ன என்ன விஷயம்? டேய் புகழ், செந்தில், தயா எல்லாருமே இறந்துட்டாங்கடா. ஏய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்ப எல்லா டிவில அந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எங்கடா? பாண்டிச்சேரியில் தனது நண்பர்களை கூப்பிட்டு பின் இல்லத்தில் பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடிய 3 இளைஞர்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தனர். காலையில் இளைஞர்களின் தாயார் தனது மகனின் அறையில் இருந்து எந்த சத்தமும் கேட்காத நிலையில் சென்று பார்த்தனர். அங்கு 3 இளைஞர்கள் இறந்து கிடந்த தாய் பார்த்து அக்கம் பக்கத்தினர் அழைத்துள்ளனர். காவல்துறை அங்கு சென்று விசாரணை நடத்தியதில் அந்த இளைஞர்கள் எப்படி இறந்தார்கள் என்று காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் நேற்று இரவு பாண்டி கடலூர் சாலையில் நடந்த விபத்திற்கும் இந்த இளைஞர்களுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடும் என்று போலீசின் முதல் கட்ட விசாரணையில் தகவல் தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் VR1 தொலைக்காட்சியுடன். நன்றி. செத்தண்டா. பாண்டி கடலூர் சாலையில் நடந்த விபத்தில் தலைக்கவசம் அணிந்திருந்தால் பெண் உயிரிழந்திருக்க மாட்டார் என போக்குவரத்து காவல்துறை கூறியிருக்கிறது. ஹெல்மெட் அணியாமல் விபத்திற்குள்ளாகி இருக்கும் விகிதம் போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாகி உள்ளன. 2021 கணக்கின்படி இந்தியாவில் 1,55,062 பேர் இருசக்கர வாகனத்தில் விபத்திற்குள்ளாகி உயிர் இழந்திருக்கிறார்கள். இதில் 41% பேர் ஹெல்மெட் அணியாமல் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு உயிரிழந்தவர்கள். இவர்கள் ஹெல்மெட் அணிந்திருந்தால் உயிர் பிழைத்திருப்பார்கள் என போக்குவரத்து காவல்துறை கூறியிருக்கிறது. அதனால் ஹெல்மெட் அணிவோம், உயிர் காப்போம். தலைக்கவசம் உயிர் கவசம்.